கலந்து நாவினிலே தவழும் அமுத மொழியாகிய தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்குகின்றேன். தரணிக்கு பெருமை சேர்க்க வந்த தங்க தமிழ்னா தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழக மாநில பொது கூடுகைக்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை பண்பாக கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழக பொதுக்குழு தீர்மானங்கள். தீர்மானம் 1, இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். நாடு முழுவதும் உள்ள வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்து வெளிப்படை தன்மையுடன் நிர்வகிப்பது என்ற காரணத்தை கூறி வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திடீரென கொண்டு வந்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கூட்டுக்குழு ஆய்வுக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டது. இக்குழுவில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை விட ஆளும் கூட்டணி உறுப்பினர்களின் ஆதரவு பலமாக இருந்த காரணத்தினால் புதிய திருத்தங்களை கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து கூட்டுக்குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்கள் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் சேர்க்கப்பட்டன. இதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய நிபந்தனைகளை உருவாக்கி இஸ்லாமிய மக்களின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும் இதுவரை அவர்கள் பயன்படுத்தி வந்த உரிமைகளை நசுக்கும் வகையிலும் கொண்டு வரப்பட்ட வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநில அரசுகள் சட்டசபைகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன. இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா வழியாக சிறுபான்மை மக்களை அச்சத்தில் ஆழ்த்தக் கூடாது என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 2, மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும். தமிழக மீனவர்களை எப்போதும் மதித்து போற்றும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். நம் வெற்றி தலைவர் அவர்களும் தான் எப்போதும் மீனவர்களின் பக்கம் நிற்கும் மீனவ நண்பன் என்றே தன் செயல்பாடுகளால் நிரூபித்து வருகிறார். அந்த உணர்வுடன் மீனவர்களுக்காக எத்தகைய எல்லைக்கும் தமிழக வெற்றி கழகம் செல்லும் என்பதையும் இப்பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது. கடந்த 40 ஆண்டுகளாக இதுவரை 800க்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளனர். இப்போது வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்போதும் கூட தாங்குனா கொடுமைக்கு ஆளாகியுள்ள நம் தமிழக மீனவர்கள் கண்ணீருடனும் கண்டன குரலுடனும் போராட்ட களத்திற்கு வந்துள்ளனர். ஆனாலும் மீனவர்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய நிரந்தர தீர்வு பற்றி ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதுவரை யோசித்தது இல்லை என்பது வருத்தத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது. குஜராத் மற்றும் இதர மாநில மீனவர்களைப் போலவே ஒன்றிய அரசின் பிரதமர் தமிழக மீனவர்களையும் சமமாக கருதி தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 3, பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க கூடாது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடும் பொதுமக்களையும் விவசாய பெருங்குடி மக்களையும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் சந்தித்த மறுநாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு விளக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதில் மக்கள் பாதிக்காத வண்ணம் என்றால் எப்படி என்கிற விளக்கம் இல்லவே இல்லை. விவசாயிகள் நலனுக்காக தனி பட்ஜெட் போடுகிறோம் என்று மார்த்தட்டும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று தெரிவித்திருப்பது முழுக்க முழுக்க மக்கள் நலன் மற்றும் விவசாயிகள் நலனுக்கு எதிரான
துரோக செயலே ஆகும். மேலும் இது சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கும் இந்த அரசின் இரட்டை வேட கபடதாரி போக்கையை காட்டுகிறது. தமிழக மக்கள் பக்கம் எப்போதும் நிற்கும் தமிழக வெற்றி கழகம் திமுக அரசின் இந்த கபட நாடக செயலை மிக கடுமையாக எதிர்க்கிறது. மேலும் புதிய விமான நிலையத்தை யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாத வண்ணம் விவசாய நிலங்களை, நீர்நிலைகளை, இயற்கை சூழல்களை அழிக்காமல் வேறு இடத்தில் தான் அமைக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 4, இருமொழி கொள்கையில் உறுதி. அனைத்து மொழிகளையும் மதிப்போம். தனிப்பட்ட முறையில் யார் வேண்டுமானாலும் எந்த பள்ளியிலும் படிக்கலாம், எந்த மொழியையும் கற்கலாம். அது அவரவரின் தனிப்பட்ட உரிமை என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக உள்ளது. ஆனால் கூட்டாட்சி உரிமையை மீறி மாநில சுயாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேற்று மொழியை வலுக்கட்டாயமாக அரசியல் ரீதியாக திணிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. முரட்டு பிடிவாதத்துடன் மும்மொழி கொள்கையை திணிக்க முயலும் ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதுடன் தமிழ்நாட்டுக்கு எப்போதும் இருமொழி கொள்கை தான் என்பதை இப்பொதுக்குழு திட்டவட்டமாக அறிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 5, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது வட மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை பல மடங்கு உயரும் என்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை சரியும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக கடைபிடித்ததற்கான தண்டனை என்றே தமிழக மக்கள் கருதுகிறார்கள். மாநிலங்களிடையே ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கும் தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது. இப்போதிருக்கும் தொகுதிகளான 543 என்ற எண்ணிக்கையே கால வரையறையின்றி தொடர வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாகும். எனவே தொகுதி மறுசீரமைப்பு முடிவை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 6, மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஒன்றிய பிரதமர் அவர்கள் மாநில முதல்வராக இருந்தபோது மாநில வளர்ச்சி கூட்டத்தில் பங்கேற்று அந்த மாநில நலனுக்காக குரல் கொடுத்தார். ஆனால் தற்போது அவரே பிரதமராக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசானது பிற மாநிலங்களின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பாராளுமன்ற பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டு ஒன்றிய அரசின் அதிகாரத்தை மையப்படுத்தி மாநில அரசின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தி மாநில சுயாட்சியை முடக்கும் வேலையை செய்து வருகிறது. ஜிஎஸ்டி மூலம் நிதி அதிகாரத்தையும், நீட் மூலம் கல்வி அதிகாரத்தையும், மும்மொழி திணிப்பின் மூலம் மொழி அதிகாரத்தையும், தொகுதி மறுசீரமைப்பு என்ற முறையில் மாநில அரசுகளிடையே பிளவினை ஏற்படுத்த முயல்வதையும், வேளாண் சட்டங்கள் மூலம் வேளாண் கொள்கைகளை மாநில அரசிடமிருந்து ஒன்றிய அரசு பறிப்பதையும் இப்பொதுக்குழு கண்டிக்கிறது. அதிகாரம் ஒன்றிய அரசிடம் குவியாமல் மாநில அரசுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். தீர்மானம் 7, பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை. மாநில அரசுக்கு சுமார் 50,000 கோடி வருமானம் வரும் டாஸ்மாக் நிறுவனத்தினாலும் கட்டற்ற போதைப் பொருட்களின் புழக்கத்தினாலும் தமிழகத்தில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகி வருகின்றது. பள்ளி சிறார்களே போதைக்கு அடிமையாகி வளரும் தலைமுறையே போதையால் சீரழிந்து வருகிறது. இந்த போதைப் பொருட்களால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்த வண்ணமே உள்ளன. மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்காமல் போதைப் பொருட்கள் தமிழகத்தில் சரளமாக புழங்கும் நிலையை உருவாக்கியுள்ள திமுக அரசை தமிழக வெற்றி கழக பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. பெண்கள் மீதான பாலியல் புகார்களை விசாரிக்க
சிறப்பு புலனாய்வு குழுக்களை ஏற்படுத்த வேண்டும். அதில் முன்னாள் பெண் நீதிபதிகள் மற்றும் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும். குழந்தைகள், பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும். இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது. தற்போதைய அரசு இதை செய்ய தவறும் பட்சத்தில் இந்த அரசுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் அமையும் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக தனித்துறை உருவாக்கப்படும் என இப்பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 8. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருட கணக்காக போராடி வருகின்றது. லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட இப்போராட்டத்தை இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு கண்டு கொள்ளாமல் மறைமுகமாக பழி வாங்குவது போல் நடந்து கொள்கிறது. இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலையே ஆகும். தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று போலி வாக்குறுதி அளித்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அக்கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டு மீண்டும் அவர்களை போராட்ட களத்தில் தள்ளியதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் தன் மனப்பூர்வமான ஆதரவை இப்பொதுக்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறது. தமிழக பொதுக்குழுவின் தீர்மானங்கள் 8 படிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எங்கள் தாய் தமிழை நச்சரிக்காமல் மிகச்சரியாய் உச்சரித்த சகோதரிக்கு வாழ்த்து. இன்னும் சில அதிமுக்கியமான தீர்மானங்கள் இருக்கிறது. சகோதரிக்கு வாழ்த்து. இன்னும் சில அதிமுக்கியமான காத்திரமான தீர்மானங்களை இந்த மேடையில் ஏற்றுவதற்காக கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஆர் பரணி பாலாஜி அவர்களை வாஞ்சையோடு மேடை கடைகிறேன். வாருங்கள். தீர்மானம் 9. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமான கையாலாகாத திமுக அரசுக்கு கண்டனம். கள்ளம் கபடமற்ற பச்சிளம் சிறுமிகள் முதல் பெண்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பான சூழல் இல்லை. பள்ளி சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை கொடூர வன்முறை செயல்களில் ஈடுபடும் கட்டுப்பாடற்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. போதைப் பொருள் புழக்கம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே தாராளமாகிவிட்டது. வேறு எப்போதும் இல்லாத வகையில் இத்தகைய கொடும் சூழல் மேலும் மேலும் பெருகி வருவதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடே அன்றி வேறில்லை. இந்த சீர்கேட்டிற்கு ஒரே காரணம் கையாளாகாத தற்போதைய ஆளும் திமுக அரசு மட்டுமே. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த இயலாத திமுக அரசு தன் பொறுப்பற்ற தன்மையை ஒப்புக்கொண்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 10. டாஸ்மாக் 1000 கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் அமலாக்கத்துறை, டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் அது தொடர்புடைய நிறுவனங்கள், நபர்கள் சார்ந்த இடங்களில் நடத்திய சோதனையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கணக்கில் வராத சட்டத்திற்கு புறம்பான முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசும் தமிழ்நாட்டின் திமுக அரசும் மறைமுக உறவுக்காரர்கள். இதனால் இந்த விவகாரத்தில் முறையான நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகம் எழாமல் இல்லை. டாஸ்மாக் நிறுவனம் மீது
தொடர்ச்சியாக எழுந்து வரும் முறைகேடுகள் மூடி மறைக்கப்பட்டே வருகின்றன. டாஸ்மார்க் மட்டுமின்றி அனைத்து அரசு துறைகளிலும் வெளிப்படைத்தன்மை இல்லாது ஊழலை ஊக்குவிக்கும் வகையில் அதிகார மையமாகவே அரசு இயந்திரம் செயல்பட்டு வருகிறது. ஆகவே டாஸ்மார்க் முறைகேடு குறித்து முறையான விசாரணை நடத்தி உண்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தில் முன் நிறுத்தி பாரபட்சமின்றி தண்டிக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 11 சமூக நீதியை நிலைநிறுத்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்த வேண்டும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி, சமத்துவ நீதி, சமூக நீதியை வழங்கும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசை சார்ந்து இருக்காமல் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான ஆய்வை அந்தந்த மாநில அரசுகளே தங்களது சொந்த செலவில் நடத்தியுள்ளன. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சமூக நீதி, இடஒதுக்கீடு என்று ஆளும் திமுகவினரும் பாஜகவினரும் மேடைக்கு மேடை பேசி மக்களை ஏமாற்றி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் கபட நாடகமாடுவதை நிறுத்திவிட்டு சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்தும் பணிகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 12 இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பே ஒரே தீர்வு. நம்முடைய தொப்புள் குடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் இதுவரை சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். சொந்த நாட்டிலேயே அடிமைகள் போல சுதந்திரமற்றவர்களாக இருக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு காலம் காலமாக இருந்து வருகிறது. எனவே இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாக தங்கள் நாட்டிலேயே வாழ்வதற்கும் அவர்களின் உரிமைகளை பெறுவதற்கும் நிரந்தர தீர்வு காண ஐநா சபை மூலமாக பொது வாக்கெடுப்பு நடத்தி உலக சமுதாயத்திற்கு இப்பொதுக்குழு வேண்டுகோள் விடுக்கிறது. பொது வாக்கெடுப்பு மட்டுமே இளைய தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய ஒரே வழி என்பதை மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றி கழகம் தீர்க்கமாக நம்புகிறது. மேலும் இப்பொது வாக்கெடுப்பை இந்திய ஒன்றிய அரசும் வலியுறுத்தி இலங்கை தமிழர்கள் பக்கம் நிற்க வேண்டிய ஒன்றிய அரசின் கடமை என்பதையும் தனது ஏப்ரல் மாத இலங்கை பயணத்தின் போது இது குறித்தும் இலங்கை அரசிடம் ஒன்றிய பிரதமர் உறுதியுடன் வலியுறுத்த வேண்டும் என்பதையும் இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 13 பன்னாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியார் பெயர் சூட்டிடுக. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில் தமிழக அரசால் பெரும் பொருட்செலவில் உலகத்தர வசதிகளுடன் அமைக்கப்பட உள்ள பன்னாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியார் அவர்களின் பெயரை சூட்டி பெருமை சேர்க்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 14 கொள்கை தலைவர்கள் வழியில் பயணிப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் காட்டிய கொள்கை வழியில் சமரசமின்றி மக்கள் பணியில் ஈடுபடுவதே முக்கிய கடமையாகும் என்று இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. தீர்மானம் 15 தலைவருக்கே முழு அதிகாரம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டே இருக்கிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பேராதரவையும் பேரன்பையும் பெற்றுள்ள நம் கழக தலைவர் அவர்கள் தன்னுடைய மக்கள் சந்திப்பு, மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், சுற்றுப்பயணங்கள் மற்றும் தேர்தல் சார்ந்த முடிவுகள் எடுக்கும் பரிபூரண அதிகாரத்தையும் உரிமையையும் நம் கழக தலைவர் அவர்களுக்கு அளிப்பது என இப்பொதுக்குழு முழு மனதுடன் முடிவெடுக்கிறது. தீர்மானம் 16 கழக புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம் கழக தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், செய்தி தொடர்பாளர்கள், சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகள் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள், கழக விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக விதிகளின்படி கழக தலைவர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டுள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் என அனைத்து நிர்வாகிகளுக்கும் இப்பொதுக்குழு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 17 கழகத்திற்காக அயராது பாடுபட்டு மறைந்த கழக செயல் வீரர்களுக்கு இரங்கல். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீதும் நம் கழகத்தின் மீதும் அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டிருந்த கழக செயல் வீரர்கள் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சஜி என்கின்ற பி அந்தோணு சேவியர் மற்றும்
தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட மாணவரணி தலைவர் திரு UPM ஆனந்த் ஆகியோரின் மறைவுக்கு இப்பொதுக்குழு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மானங்கள் 17 திக்கெட்டும் திசையட்டும் தமிழர்தம் இல்லத்திலும் உள்ளத்திலும் அவர்தம் குரலற்றவர்களின் குரலாக இந்த மேடையில் அரங்கேற்றி இருக்கிறோம். இருவருக்கும் நன்றி. நீங்க கவனிச்சிருப்பீங்க, தரையில தான் நின்றுகிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு பெட்டி வர வச்சு தலைவர் அதுக்கு மேல ஏறி நிக்க சொன்னாரு. என்னை மட்டுமல்ல 8 கோடி தமிழர்களின் வாழ்க்கையை உயர்த்த போகிற தலைவர் முன்னால் இந்த தீர்மானங்களை வைத்திருக்கிறோம். இந்த தீர்மானங்களை வழிமொழிபவர்கள் யார், முன்மொழிபவர்கள் யார் என்று சொல்வதற்காக உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் திருமதி சி விஜயலட்சுமி அக்கா அவர்களை வாஞ்சையோடு அழைக்கிறேன். வாங்க. தீர்மானங்களை முன்மொழிபவர்கள் திரு M சிவகுமார் MSc மாவட்ட கழக செயலாளர் அரியலூர் மாவட்டம், திரு A பார்த்திபன் மாவட்ட கழக செயலாளர் சேலம் மத்திய மாவட்டம், திரு S சீனிவாசன் மாவட்ட கழக செயலாளர் கடலூர் தெற்கு மாவட்டம், திரு M பாலாஜி பிகாம் மாவட்ட கழக செயலாளர் ஈரோடு மாநகர் மாவட்டம், திரு V சம்பத்குமார் MBA மாவட்ட கழக செயலாளர் கோவை மாநகர் மாவட்டம், திரு R வேல்முருகன் என்கிற அப்பனு BA மாவட்ட கழக செயலாளர் சென்னை தெற்கு வடக்கு மாவட்டம், திரு VP மதியழகன் மாவட்ட கழக செயலாளர் கரூர் மேற்கு மாவட்டம், திரு S பாலமுருகன் மாவட்ட கழக செயலாளர் திருப்பூர் மாநகர் மாவட்டம், திரு A விஜயன்பன் கல்லானை பிகாம் மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம், திருமதி M சந்திரா மாவட்ட கழக செயலாளர் திருச்சி மாநகர் மாவட்டம், திரு JJ செந்தில்நாதன் மாவட்ட கழக செயலாளர் நாமக்கல் கிழக்கு மாவட்டம். தீர்மானங்களை வழிமொழிபவர்கள் திரு R சரவணன் BBA மாவட்ட கழக செயலாளர் தஞ்சாவூர் மத்திய மாவட்டம், திரு M சிவன் மாவட்ட கழக செயலாளர் தர்மபுரி மேற்கு மாவட்டம், திரு M சுகுமார் மாவட்ட கழக செயலாளர் நாகப்பட்டினம் மாவட்டம், திரு SR தங்கபாண்டி மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் மேற்கு மாவட்டம், திரு V விஜயராகவன் மாவட்ட கழக செயலாளர் சென்னை வடக்கு தெற்கு மாவட்டம், திரு J பர்வேஸ் BA LLB மாவட்ட கழக செயலாளர் புதுக்கோட்டை மத்திய மாவட்டம், திரு S வேந்தர்கரசன் என்கிற வடிவேலு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம், திரு K விக்னேஷ் மாவட்ட கழக செயலாளர் கோவை தெற்கு மாவட்டம், திருமதி S பாமா ரமேஷ் பிகாம் மாவட்ட கழக செயலாளர் நீலகிரி கிழக்கு மாவட்டம், திரு SPK தென்னரசு மாவட்ட கழக செயலாளர் காஞ்சிபுரம் மாவட்டம், திரு N சதீஷ்குமார் மாவட்ட கழக செயலாளர் நாமக்கல் மேற்கு மாவட்டம். நன்றி அக்கா. 17 தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகின்றன. அடுத்து சில கழக நிர்வாகிகள் தலைவர் முன்னால் பேச வேண்டும் என்று கேட்டபோது முதலில் பெண் நிர்வாகிகளை பேச வையுங்கள் என்று உத்தரவிட்ட தலைவர் எங்களுடைய தலைவர். அடுப்பில் வேகும் அரிசிகள் அல்ல, அகிலமாலும் அரசிகள் எங்க சிங்க பெண்கள். இதோ மகளிர் நிர்வாகிகளில் சேலம் மத்திய மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் செல்வி N நந்தினி B அவர்கள் வருகிறார். வாங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பொண்ணா நம்ம தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற சில பிரச்சனைகளை என் பார்வையில நான் ஃபீல் பண்றதை இந்த மேடையில பேசணும்னு நினைக்கிறேங்க. சும்மா நார்மலா ஆரம்பிப்போமா, பிராக்டிக்கலா. இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கிட்ட டைரக்டாவே ஒரு கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்றதை பார்த்துடலாமா? ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து
மாசம் மாசம் நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இங்க இவ்ளோ பெண்கள் இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா? பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்வாங்க? இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா? ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? பாதுகாப்பே இல்ல. பாதுகாப்பு இருந்தா தானே நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். பயந்து 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 டெய்லி அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது சரியா இருக்குமா? இங்க போனா பாதுகாப்பா இருப்போமா? அவ்வளோ கேள்வியோட தான் நம்ம தினம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் டாஸ்மாக். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் அவங்களே திறந்து வச்சுட்டு மாசம் மாசம் 1000 ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசெல்லாம் எங்க போய்கிட்டு இருக்குது? இதெல்லாம் யாருதான் கேட்கறது? எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல. இது கூட பரவாயில்ல, இப்ப வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, தைரியமா நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா? அவ்வளோ பயமா இருக்கு. ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க. காலேஜ்ல பாதுகாப்பு கிடையாது, வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் எங்கேயுமே நிதானமா ஒரு நிம்மதியா வெளியில நடக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுல வாழ்ற மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கடிச்சிருமா, ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற பயத்தோடயே வாழ்ற மாதிரிதான் இருக்கு. இவங்க வந்து பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ பொம்மை அரசியலை பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா என்னமோ மத்தவங்க ஆட்சியில தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எங்கடானா அக்கா ஆளையே காணோம். அக்கா கிட்ட டைரக்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம். உங்க அண்ணா, அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனைலாம் ஏதாவது சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க, ஃப்ரீயா விடுங்க. எங்க அண்ணா இருக்காங்க, நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. நம்ம அண்ணா அவர்கள் 2026ல வெற்றி தலைவரா ஆட்சிக்கு வரப்போவது உறுதி. அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லல, நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம், நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும். பெண்களாகி எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். தேங்க்யூ. வரவேண்டிய இடத்தில் வரவேண்டியவர்கள் வந்தால் எங்கள் பெண்களும் பாதுகாப்பாக வெளியே வருவார்கள். அந்த நாள் தொட்டுவிடும் தூரத்தில் காத்திருக்கிறது 2026. அடுத்து உறுப்பினர் சேர்க்கை அணியினுடைய மாநில இணை செயலாளர் வழக்குரைஞர் SN யாஸ்மின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தலைவருக்கு வணக்கம். நம்ம பொதுச் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையே நம்ம பெண்கள் பிரச்சனை தான். அதில் இந்த திமுக கவர்மெண்ட் அக்கறையே காட்டுறது இல்லைங்க. அவங்க கவனம் எல்லாம் அவங்க அப்பா மேல தான் இருக்கு. நாங்க கேட்குறோம், நீங்க நம்ம பெண்களுக்கு அப்பாவா? எங்க இருந்து இதை காப்பி அடிச்சிங்க? எங்க வெற்றி தலைவர் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களையும் பார்த்து சொன்னாரு, உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க நண்பன், தோழனா நான் இருப்பேன்னு அதை பார்த்து தானே காப்பி அடிச்சிங்க. எங்க தலைவர் சொன்னதை நம்ம நாட்டு பெண்கள் எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம். ஆனா எங்களுக்காக எதையுமே செய்யாம அப்பான்னு சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? யார் அந்த சார்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல. அதுல இவரு அப்பாவா? தலைவரே, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு உங்க கையில தான் இருக்கு. நம்ம நாட்டு பெண்கள் உங்க கூட தான் நிக்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வரணும், அதுதான் எங்க ஆசை. வாங்க தலைவரே, வழிகாட்டுங்க. உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கும். நன்றி, வணக்கம். இதுதான் எங்களின் சிங்க பெண்கள். பேசாத பேச்சை பேசுவார்கள், கேட்காத காதுகளுக்கு கேட்கும். இதுவரை வராத மாற்றம் தமிழ் நிலப்பரப்பில் வரும். 32 வருஷமா எங்களை எல்லாம் வேலை வாங்கி எங்களை தண்ணி குடிக்க வச்ச பொதுச் செயலாளரே தலைவர் தண்ணி கொடுத்திருக்கிறாரு. மெரினா தூரத்தில் இருக்கிறது, ஆனால் இங்கே ராமச்சந்திரா ஹாலில் ஒரு சுனாமியை கொடுத்திருக்கிறார். பொதுச் செயலாளருக்கு நன்றி.
196 நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களின் இல்லங்களில், அவர்களின் உள்ளங்களில், நமது அன்பர்தம் நெஞ்சில், தொலைக்காட்சிகளில், தேசிய தொலைக்காட்சிகளில், ஏன் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிற எதிரிகள் கூட நேரலையில் இந்த நொடிக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு டார்கெட் இலக்கு வைத்து இனிப்பு விற்கிறது சுவிட்சர்லாந்து. ஒரு இலக்கு வைத்து இனிப்பு விற்கிறது சுவிட்சர்லாந்து. ஒரு இலக்கு வைத்து பெட்ரோல் விற்கிறது அரபு நாடு. ஒரு இலக்கு வைத்து பெட்ரோல் விற்கிறது அரபு நாடு. உலகத்திலேயே இலக்கு வைத்து சாராயம் விற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இதை திருத்த, இந்த அரசியல் அழுக்குகளை வெளுக்க, எங்க அண்ணா சொன்னதை போல அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல், அதாவது முதல்வர் 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 விஜய் இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது பொதுக்கூட்டத்தில் உங்கள் முன்னால் உரையாற்ற இதோ வருகிறார் தலைவர் விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். கதறல் சத்தம் எப்படி இருக்கு? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க, நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்து போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள்? ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. ரைட். ஓகே, ரைட்டு, புரிஞ்சிச்சு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே,
மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கிறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்களை மாத்தணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்னன்னு வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும், தானா பறக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. சரி, பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா இருக்குன்னு பார்த்தா இங்க எத்தனை போராட்டங்கள்? பரந்தூர் போராட்டம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், வரி உயர்வு போராட்டம், மீனவர்கள் போராட்டம்,
போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள், டங்ஸ்டன், விவசாயிகள் போராட்டம், மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம், இஸ்லாமிய அமைப்புகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி போராட்டங்கள். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது இன்னும் சொல்லிட்டே போலாம், இந்த நாள் பத்தாது. ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும். இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர். அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும், அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். இல்ல இல்ல, சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும், பேரை சொல்லணும்? எனக்கு புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி, இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம். நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி, உண்மையான மக்களாட்சி, தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி, அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி. அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம். ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான். நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி, இயற்கை வளங்கள் நிறைந்த மண். இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிரா எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையை கொண்டு வர்றதை எங்களால் ஏற்கவே முடியாது. எங்க மண்ணை, மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க. அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம்.
தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உரிமை, கடமை, கொள்கை எல்லாமே. The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. Periyar's social justice, Kamarajar's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Velu Nachiyar's social inclusivity and communal harmony, Anjali Ammal's fighting for water resources were the reasons for choosing them as our party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party to declare two historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders. இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையுடன் வரும் 2026இல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அதை தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒண்ணுதான், காற்று, மழை, வெயில், இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? யாரால் தடுக்க முடியும்? இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர். அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது. Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.